அரசு வேலைக்காக பலர் போராடும் போது சிலர் புறவாசல் வழியாக வந்து விடுகின்றனர். அதாவது போலியாக சான்று கொடுத்து வேலைக்கு சேர்ந்து விடுகிறார்கள். இது போன்ற நிகழ்வை நீதிமன்றம் எப்படி பார்க்கிறது? எந்த ஒரு அரசு பணிக்கும் அது ஜாதி ரீதியிலான ஒரு பணி நியமனம் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான சான்றிதழ் உரிய சான்றிதழை வழங்க வேண்டும். அந்த சான்றிதழ் உண்மையான சான்றிதழா இருக்கணும். அது தவிர ஒரு அரசு ஊழியராக ஒரு பதவி ஏற்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு உறுதிமொழி ஒன்று கொடுக்குறாங்க, தான் கொடுத்த ஆவணங்கள் எல்லாம் உண்மையானவை, பொய்யானவை கிடையாது, எதிர்காலத்தில் அவை பொய்யானவை என தெரிய வரும் பொழுது அதற்குண்டான பரிகாரத்தையும் சட்ட ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்வதாக வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் வந்து கொடுக்கக்கூடிய ஆவணங்களை சரிபார்த்து அவங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுகிறது. எதிர்காலத்தில் கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் பணியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சேர்ந்த பின்னாடி கூட அது தெரிய வருகிறது அந்த கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் சரியானவை அல்ல, குறிப்பாக ஜாதி சான்றிதழ் போன்ற விஷயங்கள் வந்து ஒரு பொய்யான விஷயங்கள், தவறான ஒரு விவரங்களை கொண்டவைன்னு தெரிய வரும் பொழுது அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து சட்டம் கடுமையாக பார்க்கிறது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் கே கவுல் மற்றும் நீதியரசர் எஸ் தமிழ்வாணன் முன்னாடி அந்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அப்ப வரும்பொழுது அந்த வழக்கினை விசாரிக்கும் போது அவங்க தெளிவாக வரையறை செய்கிறார்கள். அதாவது ஜாதி சான்றிதழ் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அரசு பணியில வந்து அந்த ஆவணத்தின் அடிப்படையில் பணி நியமனம் கொடுக்கப்படுகிறது. அந்த பணி நியமனம் கொடுக்கப்பட்டு அதன் பின்னர் தெரிய வருகிறது அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஜாதி சான்றிதழ் பொய்யானது. ஷெட்யூல்ட் ட்ரைப் அப்படிங்கிற ஒரு அந்த அடிப்படையில் வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. அவங்க வங்கியில வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த பின்னாடி தெரிய வருகிறது அந்த ஜாதி சான்றிதழ் பொய்யானது, அப்படி ஒரு சான்றிதழ் அந்த நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படிங்கிற காரணத்தினால அந்த நபர் வந்து அந்த பெற்ற பணி நியமனம் வந்து சரியானதல்ல, பொய்யான ஜாதியை சொல்லி அந்த பணியை வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்றத குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. பல்வேறு கருத்துக்கள் அந்த நபரால் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அவங்க பல வாதங்கள் வைக்கிறாங்க. ஆனால் அதை விசாரித்து உண்மை என்று தெரிய வரும் பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக வரையறை செய்து அந்த உத்தரவை வந்து கொடுத்திருக்காங்க. அந்த நபர் வந்து பொய்யான விஷயங்களை கூறி பொய்யான ஜாதி சான்றிதழ் அடிப்படையில் அவர் பணி பெற்ற காரணத்தினால 1 லட்சம் ரூபாய் வந்து அவர் வந்து பணத்தை வந்து கட்டணும். எஸ்டி ட்ரைப் எஸ்டி வெல்ஃபேர் ஃபண்டுக்கு அதை அனுப்பணும். அந்த துறைக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். அந்த பணத்தினை கொண்டு சம்பந்தப்பட்ட நலத்திட்டங்களுக்கு அந்த கட்டணத்தை வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. சட்டத்தின் பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி சான்றிதழ் ஒரு தவறான விஷயமாக இருந்து பணி நியமனம் கொடுத்து அப்பயே தெரிய வந்தாலும் சரி, இல்ல பணி நியமனம் பெற்ற பிறகு தெரிய வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட விஷயங்களை சட்டம் மிக கடுமையாக பார்க்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.